கோவை அவிநாசி சாலையில் பைக் டாக்ஸி தடை செய்ய வலியுறுத்தி ஆட்டோ ஓட்டுநர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருப்பதால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பான சூழ்நிலையானது காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மார்ட்டின் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் மார்ட்டின் ராஜா. ஆட்டோ ஓட்டுநர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரம். கோவை அவிநாசி சாலையிலே திடீரென்று சற்று நேரத்துக்கு முன்பாக ஒன்று கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் அங்கே இருக்கக்கூடிய சாலை சாலையிலே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இன்று காலை போக்குவரத்து ஆணையர் வெளியிட்ட உத்தரவின்படி பைக் டாக்ஸி என்பது முறைப்படுத்தப்படவில்லை, அதனை ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். இது சற்று முன்னதாக இதனை தொடர்ந்து பேசிய போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர், அதாவது மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது, அவர்கள் விதிமுறைப்படி செயல்படுகிறார்களா என்றுதான் பைக் டாக்ஸிகளை கண்காணிக்க உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார். இதற்கிடையே தான் இந்த பைக் டாக்ஸி என்பது சட்டப்பூர்வமாக இதுவரை தமிழகத்தில் அனுமதிக்கப்படவில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் எதற்காக தமிழக அரசு அவர்கள் இயங்க அனுமதிக்கிறது என்ற ஒற்றை கோரிக்கை வைத்துதான் உடனடியாக தமிழக அரசு இந்த பைக் டாக்ஸிகள் இயங்குவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கூறிதான் இந்த அவிநாசி சாலையிலே ஆட்டோ ஓட்டுநர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தமிழக அரசு உடனடியாக பைக் டாக்ஸி முறைகேடாக இயங்கும் பைக் டாக்ஸிகளை தடை செய், சட்டத்தில் இடமில்லாத பொழுது எப்படி அனுமதிக்கப்படுகிறது போன்ற கேள்விகளை முன்வைத்தார்கள். இந்த சாலை மறியல் போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் பங்கேற்றனர். இதற்கிடையே ஒரு சில ஆட்டோ ஓட்டுநர்கள் சட்டையை கலட்டி அரைநிர்வாண போராட்டம் நடத்தி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். இவர்களை காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.